நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வரலாறு காணாத பெருமழையை, ஒரு பெரும் சீற்றத்தை தமிழகம் சந்தித்திருக்கிறது. இந்த பேரிடர் நேரிட்ட நேரம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நேரம். தேர்தல் ஓடோடி இன்னும் சில மாதங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த ஒரு பேரிடர் நேரிட்டிருக்கிறது நேர்கள். இந்த பேரிடரை அரசு கையாண்ட விதத்தை மக்கள் எப்படி மதிப்பிடுகிறார்கள்? இதனது தாக்கம், இந்த பேரிடரின் தாக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் யார் பக்கம் என்பதை அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலிருந்து எமது நிருபர்கள் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி மக்களோடு இணைகிறார்கள். மேலும் வல்லுநர்கள் இந்த சிறப்பு தொகுப்பில் அரசியல் பிரமுகர்கள் வல்லுநர்கள் இணைகிறார்கள், நம்முடைய இணைகிறார்கள். திரு நாஞ்சில் சம்பத், அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர், செய்தி தொடர்பாளர் மற்றும் நம்முடைய இணைகிறார் மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் மற்றும் இணைகிறார் அரசியல் ஆய்வாளர் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மாவட்டங்களிலிருந்து எமது நிருபர்கள் மக்களோடு இணைகிறார்கள். அவர்களிடம் செல்வோம். அதற்கு முன்பாக எந்தெந்த மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன, எவ்வளவு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியவை இந்த மாவட்டங்கள் என்பதை பார்ப்போம். நேர்களுக்கு தெரியும், பிரதானமாக 4 வட கடலோர மாவட்டங்கள் இந்த பெருமழையால், இந்த வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள். சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள். எவ்வளவு சட்டமன்ற தொகுதிகளை அடக்கியவை அவை, அதாவது அரசியல் முக்கியத்துவத்தை பார்ப்போம். கடலூர் தொடர்ந்து பல பேரிடர்களை சந்தித்த கடலூர் மாவட்டம் மொத்தமாக 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அதிமுக அதுல 5ஐயும், தேமுதிக 3ஐயும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1ஐயும் வைத்திருக்கிறது. 2011 அதிமுக அணி, அன்றைய அதிமுக அணி சதம் அடித்திருக்கக்கூடிய மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது. மொத்தமாக 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் கடலூர். பல பேரிடர்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய மாவட்டமாக ஹாட்ரிக்கா 3 பேரிடர்களை சந்தித்திருக்கிறது. அடுத்து பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? திரையில் காண்போம் நேர்களே. காஞ்சிபுரம் மாவட்டம் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இதுல அதிமுக வசம் 10, தேமுதிக வசம் 1 இருக்கிறது. ஆக இதிலையும் அன்றைய அதிமுக கூட்டணி சதமடித்திருக்கிறது. அடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு வட மாவட்டம் திருவள்ளூர். மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அதிமுக இதுல 7ஐயும், தேமுதிக 2ஐயும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1ஐயும் வைத்திருக்கிறது. அடுத்ததாக புரட்டி போடப்பட்ட மாவட்டம் தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை. சென்னை மாவட்டம் மொத்தமா 16 சட்டமன்ற தொகுதிகளையும், அதுல அதிமுக வசம் 11, திமுக வசம் 2, தேமுதிக வசம் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் 1 இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 4 மாவட்டங்களை கணக்கிட்டா மொத்தம் 46 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இவை இந்த பெருவெள்ளத்தால். இதுல 46 சட்டமன்ற தொகுதிகள் அடக்கம். முதல்ல பெரிதும் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை பார்ப்போம். இந்த கடலூர் மாவட்டத்தை பார்த்தா அநேகமான தொகுதிகள் இந்த பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் தேவநாதன் இணைந்திருக்கிறார். மற்ற பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலிருந்து எமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து, சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து எமது செய்தியாளர் நாகராஜன் அவர்களும், அதே போல தாம்பரம் பகுதியிலிருந்து எமது செய்தியாளர், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட தாம்பரம் பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் சசிகுமாரும் இந்த சிறப்பு தொகுப்பில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். கடலூர் பல பேரிடர்களை பார்த்த மாவட்டம். இதுல அநேகமான சட்டமன்ற தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத திரையில புள்ளிவிவரங்களை பார்ப்போம். கடலூரில் பெரிதும் பாதிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்ன திரையில பார்ப்போம். திட்டக்குடி நீங்களா, திட்டக்குடி உள்ளிட்ட சில தொகுதிகள் நீங்களா, அநேகமான தொகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரின் அநேக தொகுதிகள் இந்த பெருமழையால், பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள். எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதன் அங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட அரசு இந்த ஒரு பேரிடரை கையாண்ட விதம் குறித்து கடலூர் மக்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கேட்போம். தேவநாதன், ஓவர் டு யூ.
இப்ப கடலூர்ல எந்த மாதிரியான, அதாவது இப்ப வந்து ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசு எந்த மாதிரியான நிவாரண பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க? அரசு இந்த தண்ணி தேங்கி இருக்க இடத்துல அதை வெளியேற்றுகின்ற வழிகளும், ஆரம்பத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வசதிகள் இது மட்டும்தான் செஞ்சிருந்தாங்க. அவசரமா சில கால்வாய்களை செப்பனிடுகின்ற பணி, அது ஆழப்படுத்துகின்ற பணி செஞ்சாங்க. ஆனா கணக்கெடுப்பு பணி வெளி மாவட்டத்திலிருந்து பல அதிகாரிகள் கணக்கெடுக்கிறதுக்காக இந்த பகுதியில வந்திருக்குன்னு சொல்றாங்க தவிர, அவங்க முறையா எந்த பகுதியில வர்றாங்க, என்னைக்கு வர்றாங்க, எந்தெந்த தெருவுக்கு எந்த நேரத்துக்கு வர்றாங்க, முன் அறிவிப்பு இல்லாதனாலேயே நிறைய பேர் வெள்ளத்துல தான் பாதிச்சு, மழையில பாதிச்சு வேலைக்கு போக முடியாம இருந்த சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இந்த கணக்கெடுப்புக்காக 2 நாளா பல பகுதியில் மக்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கு. அதாவது வெள்ள நிவாரணம் என்று சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் முறையாக வெள்ள நிவாரணம் செல்லுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யவில்லை. அரசு நிவாரணம் கொடுத்தாலும் சில தனிநபர்கள் மூலமாகத்தான் நிவாரணம் வழங்கப்படுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. உடனடியாக அரசு ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இதுவரையில் அரசாங்கம் வேலை இழந்தவர்களுக்கு வேலை உத்தரவாதமும் அவர்களுக்கான குடும்பம் நடத்துவதற்கான ஏற்பாடும் எந்த விதத்திலும் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பதில்லை. தற்காலிக பணியாளர்களும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களும் இன்றைக்கு தெருவில் நிற்கிறார்கள். அவர்கள் வேலை கிடைப்பதற்கான ஏற்பாட்டை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அந்த குடும்பம் இன்றைக்கு வாழ்வதற்கான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடலூரை புரட்டி போட்ட வெள்ளம் என்பது இன்றைக்கு ஒரு பகுதி மக்களை மட்டுமில்லாமல் எல்லா பகுதி மக்களையும் பாதித்திருக்கும் பொழுது இந்த நிவாரணம் என்பது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நியாயமாக உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாட்டை அரசு செய்ய வேண்டும். நிவாரணம் வழங்குவதில் நிச்சயமாக காலதாமதம் இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் இன்னும் வெளியுறவு தொடர்பு இல்லாமல் இன்றைக்கு தவிக்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது. கேம்புகள் என்பது மூடப்பட்டு வருகிறது. சாலையோரம் மக்கள் தவிக்கிற சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு நிரந்தர வீடு கட்டித்தரும் வரையில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மேலும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றவர்கள் அதிகாரிகள் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 கார்களில் அவர்கள் எழுந்து செய்கிறார்கள். ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் அவர்கள் எந்த இடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து வேலை செய்வதற்கு பதில் எல்லோரும் ஒரேடியாக செல்வது என்கிற அந்த இது ஒரு மேற்பார்வையிடருக்கு தான் பயன்படுகிறதே ஒழிய மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் நின்று வேலையை பணியாற்றுவதற்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் பிரதிநிதிகள் மேற்பார்வையிடுவதோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். களப்பணி ஆற்றுவதில்லை. நிச்சயமாக இது வருகிற தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை நான் சுருக்க விரும்புகிறேன். பகுதி மக்களுடைய பார்வை கேட்டோம், அதுல ஒரு சிலருடைய கருத்து கேட்டோம், இருவேறு கருத்துக்கள் பார்த்தோம். இதுல கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மோசமாக பாதிக்கப்பட்ட தொகுதிகளுடைய பட்டியல் திரையில நீங்க காணலாம். அதிகம் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெய்வேலி தொகுதியை பட்டியலிடலாம். அநேகமான கடலூர் தொகுதிகளை நிச்சயமா இந்த ஒரு பட்டியலில் சேர்க்க முடியும். பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏவாக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அடுத்ததாக கடலூர் தொகுதி, குறிஞ்சிப்பாடி தொகுதி, புவனகிரி தொகுதி, சிதம்பரம் தொகுதி, காட்டுமன்னார் கோயில் தொகுதியாக 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கடலூர் மாவட்டத்தில் அநேகமான சட்டமன்ற தொகுதிகள் இந்த பெருமழையால், இந்த ஒரு பெருவெள்ளத்தால் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. நான் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். அந்த பகுதி மக்களுடைய பார்வையை கேட்டிருப்பீங்க. அநேகமான பகுதிகள் இந்த கடலூர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றல்ல, ஹாட்ரிக் அடித்திருக்கிறது பேரிடர்கள். முதல்ல சுனாமி, பிறகு தானே, பேர் வைக்கப்படாத இந்த ஒரு பேரிடர். அங்க ஒரு அதிருப்தியை நீங்க காணலையா அங்க பேசினவங்க மத்தியில? இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தி அடைந்தாலோ ஆத்திரப்பட்டாலோ அதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது, இன்னும் இருக்கும். அதற்கான தொடர் நடவடிக்கைகள் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பேரிடர்களை கையாள்வதில் மிகச்சிறந்த அதிகாரியாக பெயர் பெற்ற கபன் சிங் பேடி
அங்கே முகாமிட்டு மிக தீவிரமாக அங்கே பணியாற்றி வருகிறார். அந்த மாவட்டத்தில் என்ன பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் இங்கே செய்யப்பட்டு வருகின்றன என்பதற்கான பட்டியல் இருக்கிறது. நீங்க சொன்னா அதை நான் படிக்க தயாரா இருக்கேன். மிக நீண்ட பட்டியலை வச்சிருப்பீங்க, அதுக்கு நேரம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். சில ஹைலைட்ஸ் மட்டும் நீங்க சொல்லலாம். எல்லா தரப்பு மக்களையும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, உடை எல்லாம் கொடுக்கப்பட்டு மருத்துவ முகாம் வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு வரைக்கும் இழப்பு, கோழி, பன்றி, பசு எல்லாவற்றுக்கும் இழப்பு. இந்த பருவ காலத்திலேயே தொடர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேரிடர்களை சந்திச்சிருக்கிறது. முதற் பேரிடர் பார்த்தபொழுது, முதற் பெருவெள்ளத்தை பார்த்தபொழுது the district administration was caught unaware அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு விழித்துக் கொண்டது முதற் பேரிடரை எதிர்கொள்ள ஏற்கனவே பல பேரிடர்களை சந்தித்த இந்த மாவட்டம் தயார் நிலையில் இல்லைங்கிற குற்றச்சாட்டு. இல்ல, எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் மழை பொழிகிற பொழுது ஒரு நிர்வாக எந்திரத்தை நீங்க என்னதான் செய்தாலும் அந்த மக்களை சாந்தப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு இயல்பு நிலைக்கு கடலூரும் திரும்பி வந்திருக்கிறது. கடலூர் செய்திகள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. திரு பொன்ராஜ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். கடலூர் பகுதி ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல பேரிடர்களை சந்தித்த ஒரு பகுதி. இதை எப்படி கையாண்டிருக்கலாம்? பழைய பேரிடர்களிலிருந்து பாடம் கற்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதா, செயல்பாட்டுக்கு வந்ததா கருதுறீங்களா? அதாவது கடலூர்ல நீங்க 1994 இருந்து 2014 வரைக்கும் 20 வருஷம் டேட்டா பாத்தீங்கன்னா, அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதுல 77 சென்டிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருந்திருக்கு. வருஷம் 77 சென்டிமீட்டர். இது 20 வருஷமா இது நடக்குது அப்படின்னா 20 வருஷமா 4 ஆட்சி நடந்திருக்கணும். இப்ப அந்த 4 ஆட்சிகளும் அந்த டேட்டாவை எடுத்திருந்தா கண்டிப்பாக இப்ப 3 பேரழிவை சந்திக்கிறது. சுனாமி, தானே, அண்ட் தென் இந்த இப்ப சமீபத்திய புயல் வெள்ளம். இப்ப இதை எப்படி பேரிடர் வரும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தொகுதியா இந்த கடலூர் இருந்திருக்கிறது. இந்த மாவட்டம், கடலூர் மாவட்டம் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்றதான் 20 வருஷமா சரியா எந்த அரசும் ஹேண்டில் பண்ணல. பண்ணியிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா போன உடனே 3ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி அப்துல் கலாம் லட்சியந்தி இயக்கத்திலிருந்து மாணவர்களும் இளைஞர்களும் அங்க போறாங்க நிவாரணப் பொருட்களோட. போன உடனே அங்க இருக்க மக்கள் கூட்டம் ஓடி அரசு அதிகாரியா எந்த கட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆவேசத்தோட கேட்டிருக்காங்க. இது எனக்கு இது கேட்ட தகவல். இவங்க இல்ல, நாங்க தன்னார்வலர்கள், தன்னார்வலர்கள் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க 25 நாளா ஒருத்தரும் வரல. தீபாவளிக்கு முத நாள்ல இருந்து மழை பெய்யுது, 25 நாளா எங்களை பாக்குறதுக்கு யாருமே வரல. 25 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு. 5ஆம் தேதி போனா கடலூர் ஹாஸ்பிட்டல், கடலூர் போஸ்ட் ஆபீஸ், கடலூர் பஸ் ஸ்டாண்ட் 3 இடத்துலயும் தண்ணி முழங்காலுக்கு நிக்குது. 25 நாள் மழை பெய்திருக்கு. அப்ப இந்த பேரிடருக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு 77 சென்டிமீட்டர் மழை பெய்யல ஆவரேஜா 20 வருஷமா பெய்திருக்கு. அப்ப அதுக்கு சென்னையில அன்பிரசிடென்டட் 100 வருஷத்துக்கு கழிச்சுன்னு சொல்லலாம். கடலூர்ல பல பேரிடர்களை பார்த்தது, மழை ரீதியாகவும் பார்த்தது, சமீபத்திலேயே தானே. அப்ப இதுக்கு ஒரு திட்டமிடல் இல்லைங்க. அந்த திட்டமிடல் இருந்திருந்தா இதை சமாளிச்சிருக்கலாம். அது பாத்தீங்கன்னா நெய்வேலி, எங்க டீம் வடலூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல ஒர்க் பண்ணாங்க. 50,000 பேருக்கு 5 நாள் இருந்து அந்த 3ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 5 நாள், 3ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருந்தாங்க. இருந்ததை அவங்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு அவங்க உணவளிச்சு எல்லாரும் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில என்ன அப்படின்னா அங்க பார்த்தது எப்படின்னா, நெய்வேலியில இருந்து மறுகுடியமைப்பு செஞ்ச இடம் எல்லாமே தாழ்வான பகுதி. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் கிராமத்திலையும் அந்த காலனிகள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் தாழ்வான பகுதி. இன்னும் பெட்டரா கையாண்டிருக்கலாம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, முதல்ல போன மாசம் ஒரு பெரிய பேரிடரை சந்தித்தது. அதற்கு பிறகு அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில நிதியமைச்சர் மட்டும் இல்ல, தலைமையில நிதியமைச்சர், மின்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை அமைச்சர், அந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் MC சம்பத் எல்லோரும் முகாமிட்டு எல்லா இடங்களுக்கு சென்று, அது இன்னும் சொல்லப்போனால் சக்திக்கு மீறிய அளவிற்கு இது அந்த மக்கள் மத்தியில ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்குன்னு கருதுறீங்களா? இந்த ஒரு பெருமழையை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் அரசியல் விளைவு என்னன்னு கருதுறீங்க திரு ரவீந்திரன்? அரசியல் விளைவு ஆளுங்கட்சி மீது மக்களுக்குள்ள அதிருப்தியை தான் அவங்க தெரிவிச்சாங்க. மக்கள்
மிகவும் அதிருப்தி அடைந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க சம்பத் சொன்ன மாதிரி எல்லாரும் போனாங்கிறது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா மக்களுக்கு அவங்க நாங்க உங்களோட இருக்கிறோம், உங்களோட பிரதிநிதிகள்ங்கிற ஒரு நம்பிக்கையை அரசியல் தலைமை நம்பர் 1 தலைமையும் சரி மற்ற தலைமையும் சரி முழுமையா ஏற்படுத்த தவறிவிட்டார்கள். தலைமையில் அமைச்சர் போன பிறகு இந்த டேமேஜ் கண்ட்ரோல் செய்யப்படல. மக்களுக்கு அதாவது ஒரு கவர்னர் ஆட்சியில என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் பட்ட ஒரு தன்மை தான் இருந்தே தவிர மக்களுக்கு அரசியல் தலைமை நம்ம கூட இருக்கு, நமக்கு பாதுகாப்பா இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை முழுமையா ஏற்படல. இல்ல, முதல் பேரிடர் போது இந்த ஒரு விமர்சனம் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் சொன்னது போல ஒரு ஹை பவர் டெலிகேஷன், நிறைய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரையும் அனுப்பி வச்சாங்க. அதற்கு பிறகும் அந்த ஒரு பாதிப்பை கட்டுப்படுத்த முடியல வருவதற்கு. பட் என்னன்னா எந்த ஒரு இதுக்கும் இமிடியேட்லி உடனடி ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு இது பண்றதா. இது ஆப்டர் இதுல தான் போனது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க 25 நாளா இல்ல அது இதுங்கிற தகவல் வர. இது அது லேட்டா போனது உண்மை. ஆனா மக்களுக்கு பதிலா அந்த மக்களோட நிற்கக்கூடிய அளவுக்கு லோக்கல் தலைவர்களும் லோக்கல் இதுவும் இல்ல. அது இந்த அரசியல் கட்சியோட தன்மையை பொறுத்து அது அமைது. ரொம்ப சுருக்கமான பதில் திரு நாஞ்சில் சம்பத். காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய நிலவரம் பார்ப்போம். ரொம்ப சுருக்கமா நீங்க குறுக்கிட்டு வரும். நீங்க இல்ல, நிவாரணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். மக்களினுடைய கோபம் தணிவதற்கு காலம் கூட ஆகலாம். கோபம் இருக்குங்கிறத உணர்றேன், அது நியாயமும் கூட. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்திருக்கிறோம் என்கிற மனநிறைவு அரசுக்கு உண்டு. ரைட். காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய நிலவரம் என்னன்னு பார்ப்போம். காஞ்சிபுரத்துல மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலையும் பார்ப்போம். எமது செய்தியாளர் சசிகுமார் அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். காஞ்சிபுரத்துல மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட தொகுதிகள் மொத்தம் 11 தொகுதிகள் நேர்களே. அதிமுக வசம் 10 இருக்கிறது, தேமுதிக வசம் 1 இருக்கிறது. அதிமுக கூட்டணி இதுல சதம் அடித்திருக்கக்கூடிய தொகுதி தான் இது. இதுல மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியலையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். சோழிங்கநல்லூர் தொகுதி இது மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடக்கம். அடுத்ததாக ஆலந்தூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதி, அதே போல அமைச்சர் TKM சின்னையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தாம்பரம் தொகுதி நேர்களே. செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி, திருப்போரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதி, மதுராந்தகம் தொகுதி, மதுராந்தகம் ஏரியும் இங்கே தான் இருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய மதுராந்தகம் தொகுதி. ஆக மொத்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் நீங்களா 11 தொகுதிகள்ல 8 தொகுதிகள் இந்த பெருமழையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எமது செய்தியாளர் சசிகுமார் காஞ்சிபுரம் தொகுதியில் வரக்கூடிய தாம்பரம் பகுதி முடிச்சூர் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய தொகுதி. முடிச்சூர் ஏரி நிரம்பி வழிந்தது, பெரிய பாதிப்பை அந்த பகுதி சந்தித்திருக்கிறது. எமது செய்தியாளர் சசிகுமார் அங்கே பகுதி மக்களோடு இணைகிறார். அரசு நடவடிக்கைகளை, இந்த ஒரு வெள்ளத்தை, இந்த ஒரு பேரிடரை கையாண்டதுல அரசு நடவடிக்கைகளால் அந்த பகுதி மக்கள் திருப்தி அடைகிறார்களா? சசிகுமார். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேரிடருக்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறது. அந்த சமயத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது, தற்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகளிடம், பாதிக்கப்பட்ட நபர்களிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். தற்போது குடும்ப தலைவி செண்பகா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நீங்க இந்த பேரிடருக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன? அந்த சமயத்துல எங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரெஸ்கியூ டீம் ஆர் அந்த சப்போர்ட் எங்களுக்கு இல்லைன்ட்டு நாங்க நினைச்சோம். அண்ட் கழுத்தளவு தண்ணியில குழந்தை, வயசானவங்க அவங்கள கூட்டிட்டு வெளியே போறது ரொம்ப பெரிய ஒரு சிரமமா இருந்தது. அதுக்கப்புறமும் இப்போ அந்த ஏரியாவை சுத்தப்படுத்தியாச்சுனாலும் இன்னும் அந்த ஸ்மெல் போகல, இன்னும் அந்த ஒரு ஹைஜீன் வரல. ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. நோய்கள் அந்த மாதிரி உள்ளது பரவுறது எளிமையா எங்களை தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது இந்த பகுதியில். இதே போன்று அடுத்ததாக சிவாஜி என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது கூட கேட்கலாம். வெள்ளம் வரும்போது சார்
முதல்ல ஒரு 2-3 அடி தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்த உடனே பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆன உடனே பயந்துட்டாங்க. என்னுடைய நகர் பக்கம் அந்த பகுதி மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அது முடிஞ்சு மொபைல் கட் ஆச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் பூரா மனதால ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாத லெவல்ல மன பயத்தை இந்த அரசு போக்கணும். எங்க ஏரியாவில் உள்ள வாடகைக்கு இருந்தவங்க பூரா காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்களெல்லாம் வர வைக்கணும், அரசு அவங்களுக்கு சொல்லி வர வைக்கணும். ஆயிரக்கணக்கான கார்களும் ஆங்கில படத்துல பாக்குறது மாதிரி எல்லாம் மூழ்கி போன நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது பெரிய இதாகி போச்சு. அதனால எவ்வளவு மனதைரியம் இருக்கிறவங்களும் அழுக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் மனபயத்துக்கும் ஆயிட்டாங்க. இப்ப நடுத்தரவாதிகளுக்கு ஒரு 5 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கீழ்த்தளத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் போயிருச்சு. அதனால இப்ப அதற்கு நிவாரண அரசு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அதனால தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த நீர்வழி தடங்களை சரி செய்து இந்த அடையாற 1 லட்சம் கனஅடி தண்ணி கொள்ளளவு பண்றது மாதிரி அரசு செஞ்சு தாம்பரம் பகுதியில் பேஞ்சு போற தண்ணிய ஒரு 50,000 கனஅடியும், செம்பரம்பாக்கத்தில் திறந்து விடுற 50,000மும் 1 லட்சம் கனஅடி கொள்ளளவு கொண்ட அடையாற சரி பண்ணாதான் நாங்க வாழ முடியும். அது மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி எங்களுக்கு அரசு தைரியம் கொடுக்கணும். அப்பதான் இந்த போன மக்கள் எல்லாம் எங்களை எங்க 200 அடி ரோட்டுக்கு இந்த பக்கமே ஒரு ரெட் ஏரியா மாதிரி எங்களை வச்சுட்டாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்கிறோம். இன்னும் யாருமே வரல. எங்க நகர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடு பூட்டி இருக்கு. என்னுடைய வீடே திறந்து பார்த்தேன், ஒரு பாம்பு இருந்துச்சு, அந்த வாக்குல மூடி போட்டு வச்சிருக்கிறேன். அதனால மனதால பயந்து சொந்தக்காரங்க இங்க மட்டும் இல்ல, சொந்தக்காரங்களெல்லாம் அழுது பயந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. இனிமேல் வர்ற காலங்கள்ல அரசு எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு பெரிய வேலை வானிலைகளை மக்களுக்கு உண்மைகளை சொல்லணும். அதனால வானிலைன்னு ஒரு ரமணன் மட்டும் போட்டா பத்தாது. எங்களுக்கு வானிலையை அரசு அறிவிச்சு காலை மாலையில அரசு சொல்லி இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய பாதகங்கள் வந்திருக்காது. இந்த தாழ்வான பகுதிகளுக்கு நீங்க ஒரு அக்டோபர் மாதமே நீர்வழி தடங்களை சரி செய்துட்டீங்கன்னா அப்பவும் மழை காலத்துல தயார் நிலையில இப்ப தெரிஞ்சு போச்சு எந்தெந்த ஏரியான்னு. அந்த ஏரியாக்கள்ல சிறு சிறு போட்டுகளை நீங்க தயார்படுத்தி வச்சுக்கினா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பாலசுப்ரமணியன் என்பவர் ஒரு தகவலை தருகிறார், அவரிடம் கேட்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே அதிக ஏரிகள் நிறைஞ்ச மாவட்டம். இதை சுத்தம் பண்ணி நீர் வழித்தடங்களை சரி பண்ணி கொடுத்தாலே இந்த வெள்ளம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்காது. இது மாதிரி நிறைய எவ்வளவு தண்ணி வேணாலும் தாங்கும். அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதாகவே இருக்கிறது. அதற்கு அரசு தரப்பிலும் ஒரு நல்ல நடவடிக்கை இனிமேலாவது எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹரி, நீர்வழி தடங்கள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இந்த பகுதியில தான் இந்த தருணத்துல பல அதிரடிகள் நடந்து வருகிறது. அமுதா கஜலட்சுமி உள்ளிட்ட IAS அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை இடித்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதை பரபரப்பு செய்தியா பல பகுதிகளில் பார்க்கிறோம். அதே சமயத்துல பல ஏமாற்றத்தை அந்த ஒரு பேரிடர் காலத்துல அரசுடைய உதவியை நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை அந்த பகுதி மக்கள் பதிவு செஞ்சதை பார்த்தோம். திரு பொன்ராஜ், உங்களுடைய சமூக வலைதள பதிவுல கூட நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க, இந்த பேரிடர்ல இருந்து மக்களே தங்களை காப்பாத்திக்கிட்டா உண்டு, அரசை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. அது மக்கள்ல பல பிரிவினர் மத்தியில இருந்ததை நம்ம உணர்றோம். நீங்களும் அப்படியே நினைக்கிறீங்களா? பல அரசு துறைகள் களத்தில் இருந்தது, மத்திய பேரிடர் துறையோ இல்லாட்டி மாநில அரசுடைய காவல்துறையோ இந்த களத்தில் இருந்தது, இது போதுமான அளவுக்கு இல்ல, மக்களை காப்பாற்றிக் கொள்ற நிலைமையில தான் இந்த ஒரு பேரிடரை கையாளப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது உண்மைதான். ஏன்னா பேரிடர் ரெஸ்கியூ அப்படின்னா பேரிடர் மீட்பு அப்படின்றது பேரிடர் நடந்த 1 மணி நேரத்துல ஒரு ரெஸ்கியூ டீம் போனா தான் அது ஒழுங்கா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். 48 மணி நேரமா எந்த விதமான உதவியும் கிடையாது. போன் மேல போன், கொடுத்த நம்பர் அத்தனையும், நானே 2 நாள் தூங்கல, அத்தனை பேர் கூப்பிடுறாங்க, வாட்ஸ்அப்ல வருது, மெசேஜ் வருது, ஆனா எந்த நம்பருமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்ப there is not a single coordination is working. அப்ப அந்த பேரிடர் மீட்புன்றது இந்தியாவில் ஒர்க் ஆகல அப்படின்றது இது வெள்ளிடை மலையாக இந்த சம்பவம் நிரூபிச்சிருச்சு. அதனாலதான் சொன்னது நீங்க காப்பாத்திக்கங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடியவர்கள் தங்களை என்ன காப்பாற்ற முடியுமோ அதை காப்பாத்துறாங்க. 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் தண்ணி பொட்டலம் போடுறது பேரிடர் மீட்பு கிடையாது.
மொட்டை மாடியிலிருந்து அந்த பகுதியில எவ்வளவு கோடீஸ்வரர்கள் உணவு பொட்டலத்துக்காக ஏங்கி காத்திருந்தாங்கிற காட்சிகளை இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல 1 மணி நேரத்துல பெங்களூர் ஏர்பேஸ்ல இருந்து, கொச்சின்ல இருந்து, விசாகப்பட்டினத்துல இருந்து 10 ஹெலிகாப்டர் வந்திருக்கலாம், வந்திருக்க முடியும், வந்திருக்கணும். அப்பதான் பேரிடர் மீட்பு வந்திருந்தால் அதுல இருந்து ஒரு 100 போட்டை மட்டும் கீழே போட்டிருந்தா கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் காப்பாத்திருப்பாங்க அவங்க இருக்கவங்கள. அது நடக்கல. ஏன்னா ஒரு ரெஸ்கியூ டீம் நம்ம எல்லாரும் போய் முடிச்சு முடியாது. ஆனா ஒரு போட்டை போட்டிருக்கலாம். ரெண்டாவது, அந்த இதுல இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெலிகாப்டரையும் ஒரு 15-20 ராணுவ வீரர்கள் மாடியில இறங்கி இருந்தாங்கன்னா அதை காப்பாத்திருக்கலாம். இது நடக்கல. நடந்திருந்தால் இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை ஒர்க் பண்ணுச்சுன்னு சொல்லிருக்கலாம். இது அந்த ஒருங்கிணைப்பு மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அங்க பேசின ஒரு நேரம் அந்த பகுதி வாசியம் குறிப்பிட்டார். இந்த ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி இருப்பதை மறுக்க முடியுமா? குறிப்பா அந்த பகுதியில நிறைய இந்த ஒரு குற்றச்சாட்டை கேட்க முடியுது. இந்த ஒரு பேரிடர், இந்த ஒரு மேலாண்மை இன்னும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஏஜென்சிஸ் மத்தியில இந்த ஒரு கோஆபரேஷன் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். பொன்ராஜ் அவர்களே இந்தியாவில் தான் சொன்னார். தமிழ்நாடு இந்தியாவில் என்ன இருக்கு கேளுங்க. இது ஒரு பாடம் உங்களுக்கு. அதாவது SRM மருத்துவக் கல்லூரி, அதுல என்னுடைய மகன் மாணவனா இருக்கான். அவனை தொடர்பு கொள்ள கிடைக்கல. இரவு முழுவதும் தூங்கல. நான் தூங்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு நீந்த தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா தூங்கல. அப்ப அவனை எப்படி அந்த கல்லூரியிலிருந்து மீட்டு கொண்டு வருவது என்கிற கவலை ஒரு பெற்றோர் என்கிற நிலையில எனக்கு இருக்கு. மீட்டு கொண்டு வந்துட்டேன், அது வேற. அதனால உள்ளாட்சித்துறை அமைச்சரே அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். உள்ளாட்சித்துறை அமைச்சரை இங்கே முகாமிட்டார். சம்பந்தப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தன்சிங், கனிதா சம்பத், தண்டரை மனோகரன் யாரும் களத்தில் இருந்து அகலவே இல்லை. இன்னைக்கு நான் காலையில போயிட்டு தான் வரேன். காஞ்சி மாடுத்து போயிட்டு தான் வரேன். தாம்பரத்தை பொறுத்தவரையில தாம்பரம் நகர்மன்ற தலைவர் கரிகாலன், சட்டப்பேரவை உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற சின்னையா களத்திலேயே நின்றார்கள். மக்களை விட்டு அகலவே இல்லை. அதனால தமிழ்நாடு அரசு எந்திரம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ மேக்சிமம் நாங்க செய்திருக்கோம். இதுல எந்த குறையும் நாங்க மேக்ஸிமம் செஞ்சதா சொல்லிருக்கீங்க. மேக்ஸிமம் ஒருங்கிணைக்கப்பட்டதா இந்த ஒரு பேரிடர்? சரியா ஒருங்கிணைக்கப்பட்டதா? நாங்க பல நேரம் மீட்புக்காக உதவிக்காக காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு தொலைபேசி போயிடுச்சு. கரண்ட் கொடுக்க முடியாது. இப்ப இங்க பாருங்க, மெலோர் புயல் ஒரு புயல் வீசி இருக்கு. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல 13 லட்சம் வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்ல. அந்த மழை காலத்துல மின் இணைப்பு கொடுத்தா கரண்ட் இல்லங்கிறது யாரும் ஹைலைட் பண்ணல. இந்த மாதிரியான பேரிடர் விஷயம் தான். அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பே வரல, நாங்க மீட்கவே படல, அதற்கே நேரம் ஆச்சு. திரு பொன்ராஜ் குறிப்பிட்டார் பல இடங்களில் 48 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எல்லா இடத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் கடமையை செய்தார்கள். இல்ல, மக்கள் பிரதிநிதிகள் தொகுதியில நின்னாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. அந்த மீட்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல துரிதமா உடனடியா நடந்ததா, ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்ததா? எப்படி மீட்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து சொல்வதற்கு எல்லாரும் கருத்து சொல்லலாம், புரியுதா? ஆனால் மீட்கப்பட்டார்கள். எல்லோரும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். இல்ல, அவர்கள் அதுல ஆன தாமதத்தை பத்தி அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய அதிருப்தியை நீங்க உணர்றீங்களா? அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். இல்ல, துரிதமா மீட்கப்பட்டாங்களா, உடனடியா மீட்கப்பட்டாங்களா? உடனடியாக மீட்கப்படுவது, அரசுடைய ஆதரவு கரம் உடனடியா போக வேண்டிய இடத்துக்கு உடனடியாக போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போச்சு. ரைட். நான் அடுத்த மாவட்டத்தை பார்க்கிறோம். அடுத்து இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் திருவள்ளூர். ரிலேட்டிவ்லி ஒப்பீட்டளவுல மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சற்று குறைவாக, இங்கேயும் பாதிப்புகள் அதிகம், மற்ற 3 மாவட்டங்களை காட்டிலும் சற்று ஒப்பீட்டளவுல பாதிப்புகளை குறைவா பார்த்த மாவட்டம் திருவள்ளூர். மொத்தமா 10 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அதிமுக வசம் 7, தேமுதிக வசம் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் 1 இருக்கக்கூடிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக மழையால் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் எவை? பொன்னேரி தொகுதி அதிமுக வசம் இருக்கிறது. ஆவடி தொகுதி அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி, இதுவும் மோசமாக பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் 1. மதுரவாயல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பீமராவ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. அம்பத்தூர் தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றும் ஒரு மோசமாக பாதிக்கப்பட்ட தொகுதி. திருவொற்றியூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்ட தொகுதி, இதுவும் அதிகமான பாதிப்பை சந்தித்த சட்டமன்ற தொகுதி. பூர்ந்தவல்லி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்ட தொகுதி. இந்த மழையால் அதிகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் 1.
திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, இந்த ஒரு சில தொகுதிகள் நீங்களா, ஒரு 4-5 தொகுதிகள் நீங்களாக அநேகமான தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பீட்டளவுல மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சற்று குறைவா பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு திருவள்ளூர் சொல்லலாம். இங்கேயும் பாதிப்புகள் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒப்பீட்டளவுல சற்று மற்ற மாவட்டங்களை விட குறைவு. இந்த நிலையில எமது செய்தியாளர் ரத்னவேல் அத்திப்பட்டு பகுதி, திருவள்ளூர்ல அத்திப்பட்டு பகுதியிலிருந்து இணைகிறார். அரசு கிட்ட இந்த ஒரு மீட்பு நிவாரண விவகாரத்துல குறை ஏதேனும் கண்டார்களா அந்த பகுதி மக்கள்? என்ன குறையை சுட்டிக்காட்ட விரும்புகிறார்கள் அந்த பகுதி மக்கள்? ஓவர் டு ரத்னவேல். ஹரி, அதாவது இப்ப அத்திப்பட்டு புதுநர் பகுதியில் இருக்கிறோம். இது திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் அணுமிலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சுமார் 5000 பேர் இங்கு வசிக்கின்றனர். இது ஒவ்வொரு மழையின் போதும் பெருவாக பாதிக்கப்படும். ஏன்னா தாழ்வான பகுதியில் இருப்பதால் ஒவ்வொரு மழையின் போதும் பாதிக்கப்படும். தற்போது மழையின் காரணமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு பேரிடம் கேட்கலாம். அம்மா, இப்போ மழைனால பாதிக்கப்பட்டீங்க, வெள்ளம் தலைக்கு மேல போச்சுது, யார் வந்து உங்களை காப்பாத்தினாங்க? ஊர் தலைவர், வாடம்மா, கிராமத்து அவங்க ஊர் தலைவரும் வாடம்மா இவங்க தான் போட்லையும் எல்லாரையும் கைய பிடிச்சோம் கூட்டிட்டு போய் ஒரு கேம்ப்ல தங்க வச்சாங்க. 5 நாள் தங்கணும். அதுக்கு பிற்பாடு அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லயும் அங்கங்க ரோட்ல பிச்சைக்காரன்லயும் கேவலமா அது படுத்து கிடந்துச்சு. அவங்க போட்ல இருந்து இங்க உயிர் அன்னைக்கு இருந்து நான் பேசுறேன்னா அது அவங்க தலைவர் உங்களோட காரணம் தான். அவங்களுக்கு மிக மிக நன்றி. அதுக்கு பிற்பாடு இது வரைக்கும் ஊருக்குள்ள சரியா இன்னும் தண்ணி வத்தல. பிள்ளை குட்டிகளுக்கு வீட்டுல உழ வச்சு சோறு ஆக்குறதுக்கு வசதி இல்ல. அன்னைக்கு இந்த பள்ளிவாசல் அதான் இப்போ நீங்க அன்னைக்கு பாதிக்கப்படும் போது யார் உங்களை வந்து இது பண்ண காப்பாத்தினாங்க? போட்ல வந்து கூட்டு போக சொன்னாங்க. யார் போட் எடுத்து? தலைவர் தான் எடுத்துட்டு வந்தாங்க. தலைவரும் வார்டு நம்பரும் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப எங்களுக்கு தேவை வந்து தண்ணி வசதி கிடையாது, ரோட் லைட் கிடையாது, எந்த அடிப்படை வசதியும் கிடையாது எங்களுக்கு. அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த இதுவும் எங்களுக்கு சலுகை எதுவும் கொடுக்கல. எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்னா எடுக்கணும். ரோட் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, எங்களுக்கு போக்குவரத்து. அதாவது அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவுகள் தங்க வச்சது, உணவுகள்லாம் யார் கொடுத்தாங்க? தலைவர் தான் கொடுத்தாங்க. தலைவர் வார்டு நம்பருங்க இங்க இருக்கிறவங்க தான் வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் கொண்டு போய் கேம்ப்ல தங்க வச்சிருந்தாங்க. மீதி பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம இருக்கு. அதாவது இப்போ சார், இப்போ நீங்க வந்து மீட் பண்ணல, நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, இங்க அரசு அதிகாரிகள் இங்க வந்தாங்களா? ஏன்னா நீங்களும் ஒரு பகுதியில வந்து நீங்களும் கொடுத்திருக்கீங்க, பொது நிவாரணம் கொடுத்திருக்கீங்க, அரசு அதிகாரிகள் இங்க வந்தாங்களா? நீங்க எப்படி கொடுத்தீங்க? பொன்னேரி தாலுக்கா அத்திப்பட்டு புதுநகர்ல இருந்து, மேற்கு புதுநகர்ல இருந்து பேசுறோம். இங்க இங்க இருக்கிற தலைவர், வார்டு மெம்பர்ல எல்லாம் நல்லா அவங்களுக்கு செஞ்சாங்க. அது போக தொண்டு நிறுவனங்கள் வந்து காயல்பட்டினத்திலிருந்து வந்திருக்க தொண்டு நிறுவனம், அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதிகபட்ச தொண்டு நிறுவனம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. சென்ட் பால்ஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த அத்திப்பட்டு புதுநகர் இருக்க மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச இந்த பள்ளிவாசல் சார்பாக, இந்த மசூதி சார்பாக இங்கே ஒருங்கிணைப்பு பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்த்து கொடுத்திருக்கோம். திருவள்ளூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு கமிட்டி சார்பாகவும் நிறைய இங்க மக்களுக்கு அளிச்சு, அங்க இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கும் தண்ணி வந்திருந்தது. ரோடுலயே போட் போற அளவுக்கு தண்ணி இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு இப்ப கூட எல்லாருமே அத்திப்பட்டு புதுநகர் ரயில்வே நிலையத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தாழ்வான பகுதி, சேருங்கரியமா இருக்கு. ஐயா, இப்ப நீங்க அன்னைக்கு பாதிக்கப்பட்ட போல எவ்வளவு நேரம் தண்ணி போச்சுது? யார் வந்து உங்களை கூட்டிட்டு போனாங்க? தலைவர் பாருங்க, வார்டு நம்பரு இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்து அவங்களால சமாளிக்க முடியாத தண்ணி வந்துடுது. அதனால ஜனங்க ஒரு திடீர்னு ஏறி எல்லாம் இது பண்ணி ஒரே ஃபால் பண்ணிட்டுது. ஒரு பொருளுங்க எதுவுமே எடுக்க முடியல. ரொம்ப அதாவது இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அரசியல் நிர்வாகிகள் இங்கு வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டதாக இந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் திரு ரவீந்திரன் துரைசாமி, வார்டு கவுன்சிலர் வந்தார், அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரமுகர்கள் வந்தார் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய பகுதிகள் நடந்திருக்கிறது. களத்துல உழைத்த அரசியல் பிரமுகர்கள் நிறைய. ஆனா ஒரு பொதுவான எண்ணம், இந்த ஒரு பேரிடருக்கு பிறகு பொதுவா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, அரசியல் பிரமுகர்களை காட்டிலும், அரசு இயந்திரத்தை காட்டிலும் இதுல ஆக்டிவா செயல்பட்டது தன்னார்வலர்கள், தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள், இவங்கெல்லாம் தான் அதிகமா இதுல தொண்டாற்றினாங்க. அரசியல் கட்சிகள் யாரும் வரல, எந்த கட்சிக்காரங்களும் வரல அப்படிங்கிற ஒரு குரல்களை நிறைய ஊடகங்கள்ல கேட்க முடியுது, பொதுத்தளத்துல பார்க்க முடியுது. இந்த ஒரு கோபம் இருக்குமானா இது எதிர்கட்சிகளுக்கு சாதகமா முடியுமா? இந்த ஒரு இம்ப்ரெஷன், தன்னார்வலர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், அவங்க தான் வந்து ரொம்ப வைப்ரண்ட் ஆக்டிவா செயல்பட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு இம்ப்ரெஷன், இந்த ஒரு எண்ணம்
அரசியல் தளத்தில் எப்படி எதிர்கொள்ள இருக்கும் கருதுறீங்க? தன்னார்வலர்கள் ஆர்வத்தோட செயல்பட்டது மிகுந்த பாராட்ட தரக்கூடிய விஷயம். அவங்களோட மனித நேயமும் மனித பண்பாடையும் காட்டுது. அது அதுக்காக அரசு அவங்க செய்யக்கூடியதா செய்வாங்க. நீங்க அரசு நிவாரண பணிகள்ல எல்லா அரசுமே செய்யும், இந்த அரசும் செய்யுது. அதே வேளையில மீட்பு பணியில ஐயா பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்தலங்கிறத சொன்னாப்புல அவரு நம்ம சம்பத் என்ன சொன்னாருன்னா இந்திய அரசு தான் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதுல என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகளும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் சரியான ஒருங்கிணைப்பு உடனடியாக, அதாவது அந்த வெள்ளத்தினோட சேதத்தின் தன்மையை அவங்க சரியா அசஸ் பண்ணலையோ என்னவோ அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த சரியான ஒருங்கிணைப்பு இன்மைதான் அதுக்கு காரணம். அது இருந்தா அது இதா இருக்கும். அடுத்தபடியா வாட் நெக்ஸ்ட்ங்கிறத நம்ம பார்க்கணும். அது தாம்பரத்தில் உள்ளவங்க பேசும்போது அடுத்து கடலூர்ல திரும்பி வந்த போது என்ன பாதிப்பு ஏற்படுத்ததோ அப்படி ஒரு பாதிப்பு தாம்பரத்தில் வரக்கூடாது என்பதற்காக சில கருத்துக்கள் அந்த மக்களே சொன்னாங்க. அதைத்தான் அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது அத்திப்பட்டு கிராமத்தில் முஸ்லீம் அமைப்புகள் சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க, தன்னார்வலர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இது அரசியல் கட்சிகள்ல எதிர்கட்சிகள் ஓரளவு தான் பண்ண முடியும். அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை மேலோங்குது. இதுல திரு ரவீந்திரன் துரைசாமியோ திரு பொன்ராஜோ இல்ல அரசியல் கட்சிகள் சிலரோ எதிர்கட்சிகளோ சொன்னா அதுல ஒரு நோக்கம் இருப்பதாக கூட நீங்க கருதலாம். ஆனா இதுல ஒரு பிரைமா ஃபேசி இதுல ஒரு முகாந்திரம் இருப்பதாக சென்னை ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. இதற்காக விளக்கம் கேட்டிருக்கு. அப்படிங்கும் போது அதுல ஒரு முகாந்திரம், கடுமையான முகாந்திரம் வழக்கு போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷனும் வைத்திருக்கிறது. ஒருங்கிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை. அரசுடைய விளக்கம் என்ன 16ஆம் தேதிக்குள்ள கொடுங்க கேட்டிருக்கு. விளக்கம் கொடுக்க போறோம் அரசு. அது ஒரு முகாந்திரம் இருப்பதாக கருதுறீங்க? அதாவது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அத்திப்பட்டு மக்களை சொல்றாங்க. நீங்க அத்திப்பட்டு உங்களுக்கு தெரியும், கும்மிடிப்பூண்டியில நீங்க ட்ரெயின்ல போகும்போது இந்த ஊரே பள்ளத்துல தான் இருக்கும். யாரும் உதவலையா? உதவுனாங்க. ஒருங்கிணைப்பு எதை சொல்லுகிறீர்கள் நீங்க? மத்திய மாநில அமைப்புகள் மத்தியில இப்ப முப்படைகள் ஈடுபட்டாங்க, என்டிஆர்எஃப் ஈடுபட்டது. இவங்களெல்லாம் இவங்களுக்கும் மாநில அரசு இயந்திரங்களுக்கும் போதிய ஒத்துழைப்பு இருப்பதா கருதலன்னு கோர்ட்டே ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ணல. இல்ல, ஒருவர் இருவர் அல்ல, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 19 லட்சம் பேர். ஒரு ஆள் 2 பேர் கிடையாது. பிறகு 19 லட்சம் பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயல்பு நிலைமைக்கு திரும்பி வருகிறார்கள். சென்னையில் என்ன இயல்பு நிலைமை திரும்பலையா? திரும்பி வருகிறார்கள். நீங்களே ஊடக அறிக்கைகள்ல பார்த்திருப்பீங்க, ஊடக செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ராணுவ அதிகாரிகள் சில நாங்க மாநில அதிகாரிகள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தட் வாஸ் a golden hour, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். ஆக அந்த ஒரு கோல்டன் ஹவர்ல நாங்க காத்துட்டு இருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். இங்க வந்த அதிகாரிகள் சொல்லும் பொழுது அவையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாமா? ராணுவம்னா ராணுவத்துக்கு இங்க அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அவங்கள தான் தொடர்பு கொள்ளணும். இல்ல, இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல மாநில அரசு இருக்கு. மாநில அரசு தான் ஒருங்கிணைத்தது. எந்த இடத்துல ஒருங்கிணைக்கலன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் விளக்கம் கேட்டிருக்கு கோர்ட். விளக்கம் சொல்ல போறோம். இந்த மழையால பாதிக்கப்பட்ட பிரதானமான 3 மாவட்டங்களை பார்த்தோம். பெரிதும் பாதிக்கப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமழையை சந்தித்து நகர்ப்புறத்துல இதுவரைக்கும் காணாத வெயில பார்த்தா நேசிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்ட மாவட்டம் சென்னை. 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். இதுல அரசியல் தாக்கம் என்ன? மக்கள், சென்னை வாசிகள் இதை எப்படி கருதுகிறார்கள்? இந்த பேரிடர்ல அரசு கையாண்ட விதத்தை எப்படி பார்க்கிறார்கள்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சென்னை குறித்த சில தகவல்களை பார்ப்போம். எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன? சென்னையில மொத்தமா 16 சட்டமன்ற தொகுதிகள். அதிமுக வசம் 11, திராவிட முன்னேற்ற கழகம் வசம் 2, தேமுதிக வசம் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் 1 உள்ளடக்கிய மாவட்டம் சென்னை மாவட்டம். சென்னையில பெரிதும் பாதிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் எவை? ஆர்கே நகர், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சமீபத்தில் இடைத்தேர்தல் வென்ற ஆர்கே நகர். பெரம்பூர் தொகுதி வடசென்னையில மற்றும் ஒரு முக்கியமான தொகுதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அடுத்து கொளத்தூர், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. திருவிக நகர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கக்கூடிய திருவிக நகர். அடுத்து எழும்பூர் தொகுதி, தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டது.
மற்றொரு வடசென்னை தொகுதி ராயபுரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாருடைய தொகுதி. பழகருப்பையா அதிமுகவின் பழகருப்பையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதி. சைதாப்பேட்டை தொகுதி அதிமுகவின் செந்தமிழன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சைதை தொகுதி. தியாகராய நகர் தொகுதி, அசோக் நகர், வெஸ்மாம்பலம் உள்ளிட்ட பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அடங்கிய தியாகராய நகர் தொகுதி. அதே போல விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. வேளச்சேரி, இது சென்னையில மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல பிரதானமானது வேளச்சேரி தொகுதி. ஆக 16 சட்டமன்ற தொகுதிகள்ல அநேகமான சட்டமன்ற தொகுதிகள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளான மாவட்டம் சென்னை மாவட்டம். மயிலாப்பூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட சில சட்டமன்ற தொகுதிகள் பெரிய வெள்ள பாதிப்பை சந்திக்கலாம். ஆனாலும் சென்னையில எல்லா இடங்களிலும் பெருமழை பெய்தது. சென்னையில எமது செய்தியாளர் நாகராஜன் சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சைதாப்பேட்டை பகுதி மக்கள் இந்த ஒரு வெள்ள பேரிடரை எப்படி பார்க்கிறாங்க? அரசு நடவடிக்கைகள் குறித்து அவர்களுடைய பார்வை என்ன? ஓடியூ நாகராஜ். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் ஒன்று சைதாப்பேட்டை. இந்த சைதாப்பேட்டையில் அடித்தளம், அதாவது வீடுகளில் அடித்தளமும் முதல் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்பகுதி மக்களிடையே நம்ம கேட்கலாம். இங்க இந்த பகுதியை சேர்ந்த பார்சன் நகரை சேர்ந்த ஹேமாவதி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா, அதாவது இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதியில இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு நடவடிக்கை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. தண்ணி வரும்னு தெரியல, சொல்லவும் இல்லை. தண்ணி வரும்னு தெரியாது. 4 மணிக்கு மாடிக்கு போனோமே சாமான் ஒன்றும் எடுத்துக்கல, எல்லா சாமானும் போச்சு. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. கொஞ்சமான முன்னாடி சொல்லியிருந்தா கொஞ்சம் எல்லாரும் பந்தோபஸ்தா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு மேனகா இருக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, அதாவது இந்த வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அரசு நடவடிக்கை எப்படி இருந்தது, நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த ஃப்ளட்ல நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த பார்சன் நகர்ங்கிறது ஒரு லெஸ் ப்ரையாரிட்டி உள்ள ஒரு இடமா எல்லாரும் பேசுறாங்க. எப்படி அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்றாங்கன்னு புரியல. இது வரைக்கும் யாருமே எங்களை பார்க்கல. எங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. விநாயகபுரம், செட்டி, எவ்வளவு செட்டி தோட்டம், அதாவது மறைமலை நகர் பாலம் வரைக்கும் வராங்க, அந்த பாலம் வரைக்கும் வராங்க. உள்ளுக்குள்ள நாங்க எத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்கோம். எப்படி எங்களால இந்த பயத்துல இன்னும் வெளிவரவே முடியல. எத்தனை நாள் ஆகும் தெரியல. நாங்க சின்ன குழந்தை, அந்த பாட்டி பேசினாங்களே, அவங்களுக்கு 3 நாள் குழந்தை. ஒருத்தருக்கு ப்ரீமெச்சூர் பேபி அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு 7 months ஓல்டு. அந்த பயத்துல அந்த குழந்தைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம் நாங்க? எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எங்களை யாருமே இப்ப தந்தி டிவில இருந்து நீங்க காணணும், எங்களை என்ன அப்படின்னு கேட்கறதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம். இது வரைக்கும் யாருமே எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு கொடுக்கல. ஏதோ 5000 ரூபாய் நிவாரண நிதி, அந்த 5000 யாருக்குமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் வீடே எழுந்துட்டாங்க. எங்களோட காலனில 250 பேரு. இதுல மினிமம் ஒரு 100 கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. அந்த 100 ஒரு ஸ்பூன் கூட நாங்க யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முதல் நாள் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு ராத்திரி 2:30 மணிக்கு அந்த விநாயகபுரத்துல இருக்கிற பசங்க வெரண்டா மேல கல்லு தூக்கி தூக்கி அடிச்சு, அம்மா எழுந்துருங்க எழுந்துருங்க, உங்களுக்கு தண்ணி வரப்போறதுன்னு சொன்னதுனால எங்க உயிரெல்லாம் நாங்க பழிச்சிருக்கோம். அவ்வளவுதான் எங்க சொல்ல முடியும். எப்படி இந்த அரசாங்கம் எங்களை எப்படி கை கொடுத்து எங்களை தூக்க போறதுன்றது ரொம்ப கவலையா இருக்கு சார். அதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்முடன் சீனிவாசராவ் இருக்காங்க, அவங்க கிட்ட பார்க்கலாம். இது தண்ணி ஏழைகளை பணக்காரனை ஏழையாக்கிச்சு, ஏழையை பரம ஏழையாக்கிச்சு. இப்ப இந்த 2 தண்ணி, ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு செம்பரம்பாக்கம் தண்ணி, எல்லாரையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்ச பணம், வாழ்வாதாரம் எல்லாமே போயாச்சு. இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது பண்ண போறது இல்ல. மேனேஜ்மெண்ட், இது மேன் டிசாஸ்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இப்போ ஒரு கட்டுப்பாடு இன்றி தண்ணியை திறந்து விட்டு எல்லாரையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பாதிப்புல இருந்து மீள்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. அதாவது திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட ஒரு, அதை மாத்தி கூட சொல்லலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, தண்ணியினால் சுட்ட ஒடு, அந்த மாதிரி ஆயாச்சு. இப்போ இதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது இது எந்த கடவுள் தான் காப்பாத்தினது. நம்முடன் சோமசுந்தரம் இருக்காம, அவங்க கிட்ட கேட்கலாம். முதலாவதாக இந்த வெள்ளம் இவ்வளவு வரப்போறதுங்கிறது நிச்சயமா எங்களுக்கு முன்னறிவிப்பு எதுவுமே கிடையாது. நாங்க ஒரு 20 அடி, அதாவது அடையாறு 6 ரிவர் லெவல்ல இருந்து ஒரு 20 அடி நாங்க மேலே இருக்கோம். இருந்தா கூட எங்களுக்கும் 10 அடி உயரத்துக்கு தண்ணி வந்தது. அது அப்புறமா இன்னொன்னு என்னன்னா, 3 நாளா யாருமே இங்க ஒரு 250 வீடு இருக்கு, ஒரு 1000 பேர் இருக்காங்க.
அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது எங்களுக்கு. எல்லாரும் ஒரு 4ஆம் நாள் 5ஆம் நாள் தான் வந்து அதாவது என்ன ஏதுன்னு எங்களுக்கு வந்து கவுன்சிலர் வந்து பார்த்தாங்க. அது வரைக்கும் யாருக்கும் நோ ஃபுட்டு, ஒரு கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்டார்விங். ஒரே ஒரு தடவை அந்த 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து இது பிரெட் போட்டாங்க, ஒரு கொஞ்சம் பிரெட். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு மறுநாளுக்கு தான் இது கொண்டு வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜூஸ் மாதிரி அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதான் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய உதவி தேவைப்பட்டது. ஏன்னாக்கா இதுல வந்து ஏழை பணக்காரன்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சமயத்துக்கு எல்லாருமே ஒண்ணு, ஏன்னா தண்ணியில எல்லாமே மூழ்கி போச்சு. அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆக்ஷன் தான் கவர்மெண்ட் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி நடக்கல. அதாவது அவங்களுக்கெல்லாம் சோறு அது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வருது. பிரியாணி வருது, லெமன் ரைஸ் வருது, என்னென்னோ வருது. ஆனா நாங்க வந்து ஸ்டார்விங். Nobody has cared for us. இதே வந்து போன ஃப்ளட்ல இங்க வந்து விநாயகர் ஆனந்தன் என்பவர் இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார், இது வந்து டோட்டலி மேன்மேட் டிசாஸ்டர். ப்ராப்பர் வார்னிங் கிடையாது. வார்னிங் உயிர் சேதம் இல்லைங்கிறது பெரிய லக்கு. இதுக்கு முன்னாடி வந்த போது கூட இவ்வளவு ப்ராப்பரா இவ்வளவு மோசமா மேனேஜ் பண்ணதே கிடையாது. ப்ராபபிலி என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எந்த விதமான வார்னிங் இல்லாம இஷ்டத்துக்கு திறந்து விட்டு அதுக்கு ப்ராப்பர் பேக்கப் இல்லாம நாங்க இருக்கோமா இல்லையான்னு பார்க்க கூட ஆள் இல்ல. யாரும் எங்களுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணிட்டோம். ஹியூமன் கேரக்டர் கேம் அவுட் ஃப்ரம் திஸ். வேற யாரும் எங்களுக்கு பண்ணவே இல்லை. அதாவது இங்குள்ள பகுதி மக்கள் சொல்வதை நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க வந்து 10 அடி வரைக்கும் தண்ணி வந்ததாகவும், இங்க அரசு அதிகாரிகள் யாரும் தங்களை வந்து பார்க்கவில்லை எனவும், தாங்களே தங்களது உயிரை வந்து அதாவது காப்பாற்றிக் கொண்டதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் இன்னும் இந்த அச்சத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை. இது மீளுவதற்கு ஒரு 6 மாத காலம் பிடிக்கும் என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஹரி, நன்றி நாகராஜ். சைதாப்பேட்டையிலிருந்து, சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து எமது செய்தியாளர் நாகராஜ், கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் தேவநாதன், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சசிகுமார், திருவள்ளூரிலிருந்து எமது செய்தியாளர் ரத்னவேல் உள்ளிட்டோர் அங்க இருக்கக்கூடிய மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுடைய பார்வைகளை, அவங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்ததை கேட்டோம். நான் திரு சம்பத் கிட்ட போறதுக்கு முன்பாக திரு பொன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நிறைய பகுதிகளுக்கு தன்னார்வலர்களுடைய உதவிகள் போயிருக்கிறது. நம்ம இதே நிகழ்ச்சியில கூட போதும் உதவி வந்த அளவுக்கு உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டன அப்படின்னு சொன்னதையும் கேட்டோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நாங்க மீட்கப்படுற அளவுக்கு நாங்க வந்து பசியால பட்டினியால வாடுற நிலைமை இருந்தது அப்படிங்கிற பகுதி மக்களையும் கேட்டோம். தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு, ரொம்ப அதிகமாக உதவி தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு உதவி போகாம சில இடங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா போனதை பார்த்தோம். இது எதை காட்டுது? இன்னும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாததை காட்டுதா, இல்ல இது ஒரு இயல்பான விஷயமா இன் டைம்ஸ் ஆஃப் சச் டிசாஸ்டர்? இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அதாவது வந்து ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம்ல தெரிஞ்சிருக்கணும். எங்க உதவி இருக்கோ அதை வந்து டைரக்ட் பண்ணிருக்கணும். அது இல்ல, அது நடக்கல. அதனாலதான் என்ன பண்ணோம், சென்னை SOS ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணோம் நாங்க. அதாவது கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாணவர்களும் சரி, சாய்ராமோட சேர்ந்து இணைஞ்சு அப்துல் கலாம் லட்சியந்தி இயக்கத்தோட இணைந்து சென்னை SOS லான்ச் பண்ணி அதன் மூலமா வந்து யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்க வந்து நம்பரை போட்டா போதும், GPS எந்த லொகேஷன்ல கிடைச்சா போதும், யாரு உதவி வச்சிருக்காங்களோ, எந்தெந்த NGOs உதவி வச்சிருக்காங்களோ, எங்கிட்ட இவ்வளவு அரிசி இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு பிரெட் பாக்கெட் இருக்கு, எங்க ஃபுட் பாக்கெட் இருக்குன்னு சொன்னா இது ரெண்டையும் எனக்கு பெற மாதிரி சொன்னோம். இதை வந்து அரசு எடுத்து செஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து ஒரு ஒருங்கிணைப்பு நடந்திருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு திடீர்னு ஒரு கால் வந்தது. அதாவது ஒரு அம்மா பார்வதி அம்மான்னு காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருந்து கல்பாக்கத்துல இருந்து 2 கிலோமீட்டர் புறஞ்சேரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 நாளா எங்களுக்கு ஒருத்தர் வரலன்னு சொல்லி கால் வந்தது. உடனே அங்க இருந்து மகாலிபுரத்துல இருந்தும் இங்க இருந்தும் சாய்ராம்ல இருந்து எடுத்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு, 2 வேளைக்கான சாப்பாடு இங்க இருந்து அனுப்பிவிட்டோம். இது மாதிரி வந்து இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இது மாதிரி வந்து உள்ளுக்க போய் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து எங்க பக்கம் வாங்க 25 நாள் வரலைன்னா மக்கள் உணவு போன இடத்துக்கு போயிட்டு இருந்தது. தேவைப்படக்கூடிய இடத்துல தேவைப்படக்கூடிய பொருள் போல தேவைப்படாத பொருள் போயிட்டு அந்த கோஆர்டினேஷன் இல்ல. ஏன்னா தன்னார்வலர்கள் போய் கொடுக்குறாங்க, அந்த கொடுக்கறது வந்து முதல்ல இருக்கவங்க வாங்கிடுறாங்க. உள்ளுக்க போய் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய லெவல்ல ஒரு விஓஓ, ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ இருந்து இவங்களை நீங்க போய் கொண்டு போய் இங்க கொடுங்கன்னு சொன்னாலே போதும். நீங்க மொத்தமா ஒரு இடத்துல வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா நடக்காது. ஏன்னா ஆர்வத்தோட வர்றாங்க. நான் சொன்ன ஒரு பேஸ்புக் மெசேஜுக்கு 21 லாரி மக்கள் வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 இளைஞர்கள் எல்லா இடத்துல இருந்து வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்ப ஒரு கோஆர்டினேஷன் வந்து இருந்திருந்தால் இங்க வந்து வரக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வேற இல்ல, கலெக்டர் சிங்கிள் கோஆர்டினேஷன் எங்க வேணும், இங்க இந்த இடத்துல தேவை, நீங்க இங்க போய் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இங்க எங்களுடைய விஓ இருப்பார், எங்களுடைய RI இருப்பார், எங்களுடைய தாசில்தார் இருப்பார்,
நீங்க போய் பாருங்க, அவங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. லோக்கல்ல கட்சிக்காரங்க இருக்காங்க, லோக்கல்ல இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எடுத்துக்கொண்டு சேர்த்திருப்பாங்க. இது நடக்கல என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தட் வாஸ் மிஸ்ஸிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது திரு சம்பத். இதை தாண்டி இதுவரைக்கும் இல்லாத ஒரு அதிருப்தி இந்த பகுதிகளில் இன்னைக்கு இந்த ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகள்ல இந்த மழை பேரிடருக்கு முன்பு இயல்பா உருவாகக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிற கருத்து பல அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருந்தது. அது மாறி இருக்கிறதுன்னு கருதுறீங்களா? இந்த ஒருங்கிணைப்பு இல்லைங்கிற குற்றச்சாட்டுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க. ஒருங்கிணைப்பு இல்லை என்பது ஓரிரு நாட்களில் இருந்த நிலவரம். ஓரிரு நாட்கள்ல தான் பெரிய பாதிப்பு. அதுதான் ஓரிரு நாட்களில் இருந்த நிலவரம். மழை பொழிந்து கொண்டே இருக்கிற பொழுது ஒருங்கிணைப்பதில் கூட சிரமம் இருக்கும். அது களத்தில் நிக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா இன்றைக்கு நிலைமை சீராக்கப்பட்டிருக்கிறது. அரசு எந்திரம் எல்லா இடங்களிலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இப்ப 16 சுரங்கப்பாதையில தண்ணி நின்னுச்சு. எல்லா தண்ணீரும் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. நெய்வேலியிலிருந்து டெல்லியிலிருந்து ராட்சச பம்புகள் கொண்டு வந்து எல்லா தண்ணீரை அப்புறப்படுத்தி அண்டை மாநிலங்களிலிருந்து மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கார்பரேஷன் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் கூட வரவழைக்கப்பட்டு அது இன்னைக்கு ஒரு செய்தி. துப்புரவு பணியாளர்கள் மற்ற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டது போல அந்த நேரத்தில் மற்ற மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் அரசாங்கம் இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாங்கிற ஒரு பார்வையை மறுக்கிறீங்களா? அது ஒரு படிப்பினை தானங்க. அது ஒரு படிப்பினை தானே. இப்ப இன்னைக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. இதே மாநிலம் 2 பேரிடரை பார்த்திருக்கு. அதற்கு பிறகும் நம்ம எவ்வளவு படிக்க போறோம்? டிசாஸ்டர்ங்கிறத மறக்கலன்னா 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரு 3 நாளில கொட்டி தீர்க்கிற பொழுது ஒரு அசாதாரணமான, அமானுஷ்யமான, அசாத்தியமான ஒரு சூழல். இது அந்த சூழலை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம், முகம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நிலைமை சீராகி வந்திருக்கிறது. இந்த அதிருப்தி அரசாங்கத்திற்கு எதிராக திரும்புமான்னு நீங்க கேள்வி கேட்டா அதை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் வருகிற நாட்களில் நாங்கள் இயங்குவோம். அரசாங்கத்தின் பக்கம் அதிருப்தி வராமல் தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா வல்லமையும் கழகத்திற்கும் அம்மாவிற்கும் உண்டு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த 4 மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த 4 மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டா 46 தொகுதிகள் வருது. பெரிதும் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு கணக்கப்படும் போது 32 தொகுதிகள் வருது. இதுல ஒரு அரசியல் தாக்கம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும், இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் தாக்கம் என்னவா இருக்கும்னு கருதுறீங்க? மீட்பு பணி சரியாக நடைபெறலங்கிற கோபம் மக்கள் மத்தியில மிக கடுமையா இருக்குது. அந்த காயத்துக்கு நிவாரணப் பணிகள் மூலமா மருந்து போடுவோம்னு தோழர் சொல்றாரு. ஆனா அதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்திலே அரசியல் தலைமை மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. Because of this disaster. நம்ம தெளிவா பதிவு பண்ணோம். இந்த இதுக்கு முன்னாடி உள்ள எந்த இதுலயுமே அரசுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லைங்கிறத நம்ம பல நிகழ்வுகள்ல நீங்களே பல முறையில பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த பேரிடருக்கு பிறகு அது மாறி வருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மாறி இருக்குது. தமிழகம் முழுவதும் அரசியல் தலைமை தன்னோடு நிற்கவில்லை என்ற ஆதங்கமும் கோபமும் மக்களுக்கு இருக்குது. அதை சரி செய்ய வேண்டிய நிலைமையில அரசியல் தலைமை இருக்கு. இந்த பேரிடருக்கு முன்னால இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இந்த பேரிடருக்கு பிறகு இந்த மாவட்டங்களை தாண்டி ஒரு தமிழகம் முதல்ல கமெண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்கவங்க எஃபெக்டிவா கமெண்ட் கொடுக்கலங்கிற கோபம் மக்கள் மனதில் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. தேர்தல் வரைக்கும் நீடிக்கக்கூடிய அதிருப்தியா இந்த ஒரு விவகாரம் இருக்கும். அது அந்த அரசியல் தலைமையோட வரும் மாதங்களில் நிலைப்பாடுகளை பொறுத்து. இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரம் பார்த்தா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையா எல்லா அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு இருந்த மொமெண்டம் இன்னைக்கு நம்ம அந்த விவகாரத்துல பார்க்கல. அது போல இது கடந்து போகுமா இல்ல இதனது தாக்கம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டாஸ்மார்க்ங்கிறது எல்லா கட்சியுமே அது வேண்டாம் சொல்லுவாங்க. அது இது இந்த நிர்வாக இதுல தலைமை மக்களோடு நிக்கலங்கிற ஒரு ஆதங்கமும் கோபமும் மக்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. இன்றைய சூழ்நிலையில இதனது தாக்கம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அது அந்த தலைமையோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பொறுத்து சீயிங் இஸ் பிலீவிங் எப்படி அவங்க பண்றாங்கங்கறத பொறுத்து ஒரு சவாலான காலகட்டம்ங்கிறது உணர்றீங்களா திரு நாஞ்சில் சம்பத்? ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எளிமையா கணித்தது போல இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இல்ல, ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு அரசியல் ரீதியாங்கிறத உணர்றீங்க? அது இன்றைக்கு ஊடகங்கள் இதை ஊதி பெரிதாக்குகின்றன. இன்னைக்கு தினகரன் படிச்சா அவங்களுக்கு இன்னும் வெள்ளம் அடியல.
இல்ல பத்திரிகைகளே விட்டுருங்க, நீங்களே தொடக்கத்துல சொன்னது ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில இயல்பானது அப்படிங்கிறது. அது ஒரு சவால். இது வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்க பார்க்காதது. நேற்றுக்கு வாட்ஸ்அப்ல முதல்வர் அம்மா அவர்கள், நான் என்றைக்கும் உங்களோடு இருக்கிறேன், அம்மா என்று நீங்கள் அழைத்த அழைப்பிற்கு தகுதி உள்ளவராக நான் என்றைக்கும் இருப்பேன்னு நேற்றைக்கு சொன்னது ரொம்ப உருக்கமான உரை. நடந்துட்டு இருந்த போது வந்திருந்தா இன்னும் சிறப்பாக. எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க இது அதிருப்தி ஆயிடுமான்னு கேட்டா, தானே புயல் தாண்டவமாடியது. தானே புயல் தாண்டவமாடியதற்கு பிறகு கூட அரசாங்கத்தை அன்னைக்கு குறை சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு விமர்சனம் தானே புயல் இதை விட மோசமா இருந்துச்சு. இல்ல சுனாமி போதோ விமர்சனத்தை வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கூட இதே அரசாங்கம் தானே சுனாமியையும் தானே புயலையும் கையாண்டதுங்கிற கருத்து தான் சொல்றாங்க. அதுல இருந்த எஃபிஷியன்சி அன்னைக்கு இந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, தானே அந்த நேரம் தானே புயல் வீசிய காலகட்டத்தில் இனிமேல் இவங்க கரை சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே கடலூர்ல தானே புயல் தாண்டவமாடியதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தான் ஜெயிச்சோம். இடையில ஒரு 3 வருடம் இருந்தது உங்களுக்கு. தானே புயல் இங்க 3 மாசம் தான் இருக்கு, சில மாதங்களே இருக்கு தேர்தலுக்கு. சோ இது ஒரு சவாலான காலகட்டம் உணரலையா? இல்ல, எல்லா சவால்களையும் சந்திப்போம், எல்லா இடர்களையும் எதிர்கொள்வோம். இது யாருக்கு ஆதாயமா வந்து சேரும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு நினைக்கிறீங்களா? ஆமா. எப்படி? அதான் ரவீந்திர துரைசாமி சொன்னாரு, இனிமேல் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்ததுன்னு. எடுத்தால் எடுக்கணும் அப்படிங்கறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பட் இன்றைய நிலையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு தான், நாளைக்கு மாறும். நான் திரு பொன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இதற்கு ஒரு அரசியல் தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பிரதான ஒரு ஃபேக்டரா, ஒரு காரணியா வரக்கூடிய தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மற்ற பிரச்சனைகளோட சேர்ந்து as time goes by, மாதங்கள் நகர, அரசியல் கணக்குகள் மாற, தேர்தல் கூட்டணிகள் மாற, இது ஒரு முக்கிய காரணி அப்படிங்கிற அந்தஸ்தை இழக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு வெள்ள பேரிடர்? அதாவது நான் கிரவுண்ட் லெவல்ல பார்த்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பொதுமக்கள் ஒரு பார்வை, இளைஞர்கள் ஒரு பார்வை, 2 பார்வையை பார்க்கறாங்க. பொதுமக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, நார்மலா வந்து நாங்க வீட்டில் ஒர்க் பண்றோம், உழைக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம பாதுகாப்பா நாங்க இருந்தா போதும், இதை பத்தி அரசியல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள் தனி, அரசியல் கட்சிகள் தனி. இதையும் தாண்டி இந்த பேரிடர் வந்து என்ன உணர்த்தி இருக்குது அப்படின்றது நான் விளங்கி கொண்டது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு பேரிடர் வந்துருச்சு, இது சுனாமியா வந்தது இல்ல, 21 நாள் மழை பெஞ்சு வந்திருக்கு. இந்த பேரிடர்ல எங்களை காப்பதற்கு யாருமே வரல, அரசாங்கம் வரல, அரசியல் கட்சிகள் வரல என்ற உணர்வு ஆழமாக மக்கள் மத்தியில பதிஞ்சிருக்கு. ஒரு சிஸ்டம் மேல ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. இது ஒரு பொதுமக்கள். இளைஞர்கள் என்னன்னா, உடனே என்ன பண்ணா, இம்மிடியட்டா வந்தது இளைஞர்களும் மாணவர்களும். இவங்க வந்து பாக்குறாங்க, கிரவுண்ட் லெவல்ல போய் உள்ள போய் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட நாடா, இப்படிப்பட்ட நம்ம மாநிலமா, நதிகள் எல்லா பக்கமும் ஓடுது, கம்மாய்கள் உடைஞ்சு போகுது, 352 டிஎம்சி மழை 4 மாவட்டத்திலையும் பெஞ்சிருக்கு. இன்னைக்கு தேங்கி இருக்கிறது 2 டிஎம்சி இருக்கோ 3 டிஎம்சி இருக்கோ தெரியல, எல்லா கடலுக்கு போயிருச்சு, நதிகள் இணைக்கப்படல, தூர் வாரப்படல, கிராம சாக்கடையும் மழை வெள்ளமும் சேர்ந்து ஒன்னா வருது, மக்கள் வந்து உயிருக்கு பயந்துட்டு இருக்காங்க. இதை வந்து இளைஞர்கள் பாக்குறாங்க. ஒரு இளைஞர் எழுச்சிக்கு ஒரு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அவநம்பிக்கை, பொதுமக்கள் மத்தியில் அவநம்பிக்கை, இளைஞர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி நம்மளுக்கு இருக்கா, நம்மளுக்கு என்ன வாழ்வாதாரம் இப்படின்ற எண்ணம். அப்ப வந்து ரெண்டுமே வந்து சேரும் பொழுது கண்டிப்பாக வந்து நாங்க வந்து சொன்ன முத சொன்னதுபடி போன உடனே தன்னார்வலர்கள் வந்து தொண்டு இந்த ரிலீஃப் மெட்டீரியல் எடுத்துட்டு போன உடனே மக்கள் வர்றாங்க, அதிகாரியா எந்த கட்சி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நாங்க தன்னார்வலர்கள் சொன்ன பிறகு விடுறாங்க. அப்ப என்ன அது, 2 முக்கிய கட்சிகளுமே எங்கிட்ட வரல, அரசாங்கமும் வரல, வந்தது இளைஞர்கள் என்ற எண்ணம் அவங்க மத்தியில இருக்கு. அதனால வந்து இந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக அரசியல்ல பிரதிபலிக்கும்னு நான் நினைக்கிறேன். இறுதியான கருத்து திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் கணக்குகள் மாறுமானால், பல அணிகள் உருவாக்குமானால், இன்னைக்கு தேமுதிக தலைவர் இன்னொரு அணியை உருவாக்க போறேங்கிறாரு, மக்கள் நல கூட்டியக்கம் குறித்து அவருடைய பார்வையிட்டு இருக்காரு, ஒரு பல அணிகள் உருவாகும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு பாதிப்பை சற்றே சமாளிக்குமா? அரசியல் கணக்குகள் இந்த நிலைமையை மாற்றுமா, இல்ல இந்த பாதிப்புகள் இஸ் இன்னெவிட்டபிள்னு கருதுறீங்களா, தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பாதிப்பு தான்.
இன்னொருத்தருக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரோட இதுவும் செயல்பாடும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. மக்கள் யார் பக்கம் விடை தெரியாத தருணம் தான் இது. விடை தேடுவோம். நாளைய நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி தொடரும். மக்கள் யார் பக்கம் பாதிப்புகள் குறித்து, இந்த மழை வெள்ள பாதிப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தாக்கம் குறித்து தொடர்ந்து தந்தி டிவி அலசும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணைவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும், செய்திகளை மக்களோடு வழங்கிய எமது செய்தியாளர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.